சாணக்கியா மற்றும் முத்திரையர்களுக்கு வணக்கம். நான் அசோக் சூர்யா. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து சினிமா சம்மந்தப்பட்டு பல விஷயங்களை வந்து உரையாடுறதுக்காக வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். வணக்கம் சார். சார், இப்போது அஜித் அவர்களுக்கு வந்து பத்மபூஷன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க சார். அதை வந்து எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்து சார் ஃபர்ஸ்ட்டில். நம்ம பார்க்குறதுக்கு என்ன இருக்குது, அவர் வந்து ஒரு சீனியர் ஆக்டர், நம்பர் 1 ஆக்டர். அது வந்து தமிழ்நாடு முழுக்க நம்பர் 1, இந்தியா முழுக்க அவரை தெரியும். எந்த கான்ட்ரவர்சி பக்கம் போகாதவர், தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கிறவர். ரஜினிகாந்த் அவர்கள் அடிக்கடி சொல்கிறது போல் அவங்க குடும்பத்தை பாருங்கள், அப்பா அம்மாவை பாருங்கள், ஃபேமிலியை பாருங்கன்னு சொல்லக்கூடியவர். மன்றத்தை கலைங்க அப்படின்னு சொல்கிறவர். எல்லாருமே அது அரசியல் கட்சி அவர் பக்கம் மாற்றிட்டு இருக்கும்போது மன்றம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதை பீக்கில் இருக்கும்போது அவருக்கு வந்து அவர் புகழ் தேடி முயற்சி பண்ணாமலேயே விஜய் பிடிக்காதுங்கிறாங்க, எனக்கு அவள் பிடிக்கணும் ஒரு குரூப் பேர் இருக்குது. அவருடைய ஃபேன் ஃபாலோயிங் ஒன்று இருக்குது. எனக்கு விஜய் பிடிக்காதுங்கிறக்கா அவர் அப்போ இந்த ரெண்டையும் கேபிட்டலைஸ் பண்ணிட்டு நம்ம மாட்டு உட்கார்ந்த இடத்துல நமக்கு பேரும் புகழும் கிடைக்குதுன்னு நினைக்காம, அப்படி ஒரு வன்மத்தினால ஒரு புகழ் வேண்டியதில்லை. புகழ் அப்படிங்கிற பேரில், மன்றம்ங்கிற பேரில் இவங்க வந்து இவங்களுடைய கனவை தொலைக்கிறாங்க. நான் மன்றத்துக்கு விழா பார்க்குறேன், மன்ற வேலையாக போகிறேன்னு சொல்லி வீட்டுக்கு போகாமல் அந்த மாதிரி நிறையா போகிறாங்க அப்படின்னு நம்ம அந்த மாதிரிலாம் கிளம்புறத வந்து ஒரு சாமானிய மனிதனாக யோசிச்சுட்டு நான் என்னுடைய கனவை தேடி நான் போகிறேன். அவர் வந்து பைக் ஓட்டினதாக இருக்கட்டும், சினிமா நடித்ததாக இருக்கட்டும், கார் ரேஸ் பண்ணதாக இருக்கட்டும், ட்ரோன் பண்ணதாக இருக்கட்டும், இது எல்லாமே அவருடைய பேஷனை அவர் வந்து சேஸ் பண்ணி வருது. அதுதான் எல்லாருக்குமே நம்ம என்ன ஆக நினச்சோமோ அது வந்து ஆகணும்னு ஆசை தானே. அப்போ நான் என்னுடைய கனவை நான் அடைஞ்சிட்டேன், இலக்கு அடைஞ்சிட்டேன். அது வந்து எனக்கு பேரும் புகழும் கீர்த்தியும் கொடுக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்களும் அதையும் பேரும் புகழும் அடைங்கிறது அவருடைய மெசேஜாக இருக்குது. அப்போ ஒரு நல்ல நடிகராகவும் நல்ல மனிதராகவும் பேரும் புகழும் பெற்றவராக இருக்கிறனால கலைத்துறையில் அவருக்கு வந்து இந்த அவார்டு வந்து கண்டு பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தான், வரவேற்கக்கூடிய வேண்டிய விஷயம் தான் சார். இப்போது ஒரு பக்கம் என்ன பேச்சு போயிட்டுருக்குன்னா வந்து கமல் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தாங்க, உடனே வந்து ரஜினி அவர்களுக்கு வந்து தாதா பால்கே அவார்டு கொடுத்தாங்க. இப்போ வந்து விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்காக வந்து அஜித் அவர்களுக்கு வந்து பத்மபூஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த இது இருக்க, பட் ரசிகர்களும் காமன் பீப்புளும் வந்து இதை வந்து கொடுத்ததில் ஒன்றும் தப்பு இல்லை, இதை வந்து முன்னாடியே கொடுத்துருந்தா இந்த மாதிரியான விமர்சனங்களை விட ரஜினிகாந்தையோ அஜித்தையோ யாரும் அசிங்கப்படுத்த முடியாது. தாதா சாஹேப் ஃபால்கே அவார்டு வந்து நம்பர் 1 அப்படிங்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இந்தியா முழுக்க கொடுக்குறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட லைஃப் டைம் அவார்டு. ஒரு வருஷத்துக்கு கொடுத்தான். பத்மஸ்ரீ, பத்மபூஷன்லாம் 50, 100, 80 கொடுக்குறாங்க வருஷம். 113 பேர் என்னமோ பத்மஸ்ரீ மட்டுமே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலே ஒரு 40 பேர்கிட்ட கொடுத்துருக்காங்க. நிறைய இந்த மாதிரி கொடுக்குற பழக்கம் உண்டு. ஆனால் தாதா சாஹேப் ஃபால்கே அவார்டுங்கிறது வந்து ஒருத்தர் தான் கொடுப்பாங்க, ஒரு வருஷம் தான் கொடுப்பாங்க, 2-3 வருஷம் கொடுக்காம கூட விடுவாங்க. அது லைஃப் டைம் அவார்டு மாதிரி அது. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமாக, 75லேருந்து 2025 வரைக்கும் வந்து 50 வருஷமாக வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு, நம்பர் 1 இருக்கிறாரு. அவருடைய பட்ஜெட் வந்து ரொம்ப அலாதியானது. அது வந்து பேன் இந்தியா மூவி. நம்ம வந்து பாகுபலி மாதிரி ஒரு படத்தை பேன் இந்தியான்னு நீங்கள் ரெடி பண்ணணும். ரஜினிகாந்த் நடித்தாலே பேன் இந்தியா தான். அது ரஜினிகாந்த் நடித்த படத்தை நீங்கள் டப்பு மட்டும் பண்ணி வேறு எதுவுமே பண்ணாமல் அது ஆந்திராவில், கேரளாவில், கர்நாடகாவில், தெலுங்கானாவில், பாண்டிச்சேரியில் எல்லாமே விட்லான்ட்டு நான் கேட்க வேண்டாம். மும்பையில், கொல்கத்தாலாம் ஓடி வந்துடும். பார்த்துருக்கோம். நம்ம ஜப்பான் வரைக்கும், சைனா வரைக்கும்லாம் அவருடைய ரீச் இருக்க பார்க்குறோம். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு பேரும் புகழும் கீர்த்தியும் தரக்கூடியவர், எப்பயுமே வம்பு தும்புக்கு போகாதவர், எப்பயுமே கான்ட்ரவர்சிக்கு போகாதவர், எப்பயுமே பிரச்சனை வந்தால் ஒதுங்கி நிற்கக்கூடியவர். எல்லாரும் இந்த பிரச்சனை போக இன்றைக்கி வந்து நம்ம அஜித் சார் சொல்லக்கூடிய பல விஷயங்களை முன்னாடியே நீங்கள் அப்பா அம்மா பாருங்கள், அவங்க தான் அவங்க தெய்வம், குடும்பத்தை பாருங்கன்னு ரசிகர் மன்றங்கள் வந்து ரஜினிக்கு மட்டும்தான் வெறி பிடித்தவர்கள். புரியுங்களா? இன்றைக்கி ரஜினிஸ்வருடைய சராசரி வயசு கிட்டத்தட்ட ஒரு 50 இருக்கும். அப்படிங்களா? அவர்கள் எல்லாருமே குழந்தையாக இருக்கும் பொழுது 20 வயசு காலத்துலேருந்து அவங்கெல்லாம் வெறி பிடிச்சி தலைவான்னு உயிரை விடுவாங்க. அண்ட் அது நரேந்திர மோடி இவரை பற்றி ட்வீட் பண்ணாலும், சிங்கப்பூர் பிரதமர் ட்வீட் பண்ணாலும், சச்சின் டெண்டுல்கர் தலைவான் தான் கோட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு பேர் போல் கீர்த்தி கிடைச்சவருக்கு வந்து தாதா சாஹேப் ஃபால்கே கொடுக்காம, அவர் திரைப்படத்தை துறை சேர்ந்தவர் தானே. எனக்கு வந்து தாதா சாஹேப் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஒரு அரசியல் நோக்கம் சொல்லலாம். பார்த்தியா, பாண்டே சொம்படிச்சா அவனுக்கு கொடுத்தாங்க. அது சினிமாக்காரங்களுக்கு கொடுக்குறது, திரைத்துறைக்கு கொடுக்குறது. திரைத்துறையில் அவரோட யார் இருக்கா? தமிழ்நாட்டில் வேறு யார் நம்பர்னு சொல்லுங்கள். 75 வயசு, ரிட்டையர்ட் ஆகி 15 வருஷம் ஆயிருக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்டார். அவருடைய பட்ஜெட் படம் வந்து 300 கோடி 400 கோடி பட்ஜெட் மட்டுமே. அதற்கு போக மேலே வந்து ப்ராஃபிட் எடுக்குது. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் வச்சுங்க, இவ்வளோ பெரிய டேர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியாக இருக்குது. அது வந்து சினிமாவில் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்கன்னு தெரியும். லைட்டு மேனு, ஆஃபீஸ் பாய், அட்டண்டர், அது இதுன்னு ஆர்ட் டிபார்ட்மெண்ட், எத்தனை டிபார்ட்மெண்ட். இவ்வளோ பேருக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒருத்தரை, பொழப்பு கொடுக்கக்கூடிய ஒருத்தரை நீங்கள் வந்து அவர் கொடுக்கலாமான்றது அது அசிங்கப்படுத்துகிற விஷயம். அதே தான் திரு அஜித் அவர்களுக்கும். அஜித் வந்து அவருடைய துறையில் வந்து ஒரு பெரிய பெஞ்ச் மார்க். அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய அக்சென்ட், அவர் வந்து பேசுகிற விதம், தனியாள் இல்லை அந்த பேஸில் அவர் பேசுகிறது எல்லாமே வந்து அவருடைய அழகு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அரவிந்த் சாமி, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மாதவன், இதுக்கெல்லாம் முன்னாடி உள்ள அழகன் அவர். சரிங்களா? அப்போ வந்து அது வந்து அவ்வளோ ஸ்மார்ட்னஸ். மோகனுக்கு பிறகு வந்து அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறார். நம்ம வந்து பார்த்த ஒரு அந்த மாதிரி அவர் டெடிக்கேட்டாக இருக்கிறார். எந்த கான்ட்ரவர்சிக்கும் போகிறதில்ல, எந்த பொலிட்டிக்கல் இதுக்குள்ளேயும் போகிறதில்ல. இப்படி வந்து பேரும் புகழும் கீர்த்தியும் கிடைக்கும் போது தன்னை ஒடுக்கிக்கிட்டு, இன்னைக்கு கூட அவருக்கு ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் கிடையாது. அவருடைய செல்ஃபோன் கூட பார்த்து சொல்கிறார் பாருங்கள், அவரை கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்னார்.
பார்த்திபன் மாதிரியான ஒரு நடிகருக்கு, இயக்குனருக்கு அவர் கனெக்டிவிட்டியே அவ்வளோ தூரம் தன்னைத்தானே சுருக்கிக்கிட்டு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு உட்காந்துட்டு இருக்கிறார். இதை விட ஒரு நல்ல மனுஷன் நீங்கள் கலைத்துறையே கொடுக்க வேண்டாம், நல்ல மனுஷனே கொடுக்கலாம் நீங்கள். சார் இது ஒரு பக்கம் இருக்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதை கனெக்டே அவரோட ரீச் பண்ண முடியல அப்படின்னு இருக்கும்போது ஒரு இப்போ இந்த ரேசிங்னால வந்து நிறைய மீடியாவுக்கு வந்து ஒரு சில மீடியாவுக்கு வந்து இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துருந்தப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலியை வந்து பாருங்கள், உங்களோட ஃபேமிலியை ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படின்ற சொன்னது கூடவே வந்து அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து அதை வந்து ஒரு ஒரு ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்க முடியுமா இல்லை நான் சொன்னது தான், அதோட ஒரு பர்சனலைஸ்டு ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்க முடியும்? இதான பர்சனல் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் வந்து சார்னு எனக்காக உயிரை விடுறீங்க, தம்பி உடம்பு பார்த்துங்க, குடும்பத்தை பார்த்துங்க, ஃபேமிலி ஃபஸ்ட்டு தம்பின்னு சொன்னால் அதான் அக்கறை. வெரி குட்ரா, நமக்கு ஒரு அடிமை கிடைச்சான்னு நினைக்கிறது வந்து எப்படி நல்லா இருக்க முடியும்? நீங்கள் என்னுடைய நலம் விரும்பியாக இருக்கிறீங்க, சாரோடைய வெற்றிலாம் என்னோடதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, என்னையை பார்த்து நீங்கள் விசில் அடிக்கிறீங்க. தனுஷ் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறதா கீழே உள்ள விசில் அடிக்கிறாங்க. ஏன்? தனுஷ்ட தன்னை பார்க்குறான், சரிங்களா? அப்போ தனுஷ் வந்து தன்னை அவன்கிட்ட பார்க்கணும்ல, அதை தான் அஜித் செய்கிறார். அஜித் வாழ் விஜய் வாழ் சொல்லி நீங்கள் வாழுங்கப்பா, நீங்கள் ஜெயிங்கப்பா. அப்போ இவர் வந்து ஒரு பெரிய ஒரு ரசிகர் இருக்கிறார், அஜித்துடைய ஒரு ரசிகர் இருக்கிறார். அவர் வந்து பெரிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக மாறுறார், அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக மாறுறார், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக மாறார். அப்போ வந்து ஒரு BMW காரில் வந்து அஜித் சார் பார்த்து ஹலோ சார் ஹவ் ஆர் யூ, ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ சார் போது அது வந்து ஒரு பெரிய வெற்றியாக மாறுது. ஒரு புலவராகவோ, ஒரு கவிஞராகவோ, ஒரு வக்கீலாவோ, ஒரு ஆசிரியராகவோ, அரசியல்வாதியோ, ஏதோ ஒரு வாழ்க்கையில் அடுத்த நகர்ந்துட்டு அவர் வந்து விசிலடிச்சாங்க குஞ்சாவே இருக்கும்போது அஜித்துக்கும் வருத்தமாக இருக்குது. அஜித்துடைய ரசிகர்கள்லாம் வந்து எலிட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. கௌதம் வாசுதேவனுக்கான உயரம் வேறு, மணிரத்னத்துக்கான உயரம் வேறு, அப்படி ஒரு கிளாஸ் பார்க்குறோம்ல. அந்த மாதிரி எல்லோரும் மேலே நாங்கள் என்னோட ரசிகர்கள்லாம் மேலே இருந்தால் அவருக்கு தானே பெருமை. அப்படி சொல்லக்கூடிய துணிவு அவருக்கு இருக்குல்ல, கண்டிப்பாக அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து நமக்கு ரசிகர், அதுதான் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அரவிந்த் சாமி சொல்கிறார், நம்ம ரசிகர் மன்றங்கள்லாம் வேண்டாம், என்னோட ரசிகராக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எனக்கு அது இந்த லாஜிக்கே புரியலன்றார். இது ரொம்ப முன்னாடி ரஜினி சொன்னார். ஒரு காலத்தில் கமலும் சொல்லிட்டு இருந்தார், கமல் வந்து ரசிகர் மன்றமே கிடையாது, நற்பணி மன்றம் தான் சொல்லிட்டு இருந்தார். ஸோ இது எல்லாமே வந்து ஏற்கனவே உள்ளது தான், அதை வந்து அமல்படுத்தி செய்து காட்டியவர் அஜித். அதான் அந்த வித்தியாசம். என்னை வந்து தலைன்னு கூப்பிடக்கூடாது, என்னை அஜித்னு கூப்பிடுங்க, இல்லை ஏகேன்னு கூப்பிடுங்க, கடவுளே அஜித்தை கூட எனக்கு வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு அதெல்லாம் வந்து உணர்வு எனக்கு ஏற்படல, தான் அக்கௌண்ட்டில் வச்சுக்க மாட்டேன். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஊடகவியலாளர்கள் மதிக்கப்பட வேண்டிய ஒரு அஜித் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடியிலேருந்து எல்லா தலைவருடைய செய்தியை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? அவங்க ட்விட்டர் பேஜில் தான் எடுக்கிறீங்க. கரெக்ட். அப்போ செய்தி உங்களுக்கு வரல, அப்போ அந்த செய்தி ட்விட்டர் பேஜ் மூலமாக உங்களுக்கு வருது, ட்விட்டர் பேஜ் மூலமாக காமன் மேனுக்கும் போயிருதே. உங்களுக்கு வரக்கூடிய அதே நேரத்தில் காமன் மேன். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, அவருக்குன்னு ஒரு பேஜ் வச்சுக்கிடாம அவருடைய பிஆர்ஓ மூலமாக கொடுக்குறாரு. இன்னமும் அந்த பழைய சிஸ்டத்தை, அந்த பத்திரிகையாளர் மதிக்கக்கூடிய சிஸ்டத்தை, அந்த பிஆர்ஓ சிஸ்டத்தை இன்னும் மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். ஜஸ்ட் இமேஜின். இதெல்லாம் எத்தனை பேர் உணர்றாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி தான் உண்டு தான் வேலை உண்டு, தன்னுடைய சிஸ்டத்துக்குள்ளே நான் அகாமடேட் இருக்கணும், நமக்கு நடிக்கணும், எல்லாருமே ஜெயிக்கணும், அதில் எனக்கு 100 ரூபா உங்களுக்கு 100 ரூபா பரமசந்தம், இப்படி நினைக்கிறது தான் அஜித், இப்படி நினைக்கிறது தான் ரஜினி. அதை நம்ம வந்து அஜித் ரஜினி விஜய்னால் அப்படி செஞ்சாங்களா, கமல்னால் அப்படி செஞ்சாங்களாங்கிறது வெறும் அரசியல் தான். சார் இப்போது இன்னொன்று வந்து சொல்லியிருக்காரு வந்து ஃபேமிலியை வந்து நல்லா பார்த்துங்க, இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபேமிலி சப்போர்ட் இருந்திருக்கு, இந்த மாதிரி நான் வந்து ஃபேமிலி ஓரியன்டாக நல்லா போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ஹீஸ் ஹேவிங் இஸ் ஓன் லைஃப் அவர் தனியாக பண்ணிட்டு இருக்கார். பட் சடனாக வந்து இந்த பயங்கரமான ஒரு ஸ்பாட்லைட், ஒரு பக்கம் ரேஸில் ஜெயிச்சு அது 3rd பிளேஸ் வந்து அது ஒரு ஸ்பாட்லைட், அதுக்கப்புறம் இப்போ அவார்டு ஒரு ஸ்பாட்லைட், இது வந்து இப்போ வந்து அவருக்கு பயங்கரமான ஒரு ஸ்பாட்லைட், அவருக்கு இருக்கிற அந்த ஒரு நல்ல இமேஜை வந்து எல்லாரும் வந்து அதை வந்து அதுக்கு அட்வான்டேஜ் எடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தில் போகிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது சார். எனக்கு அது புரியல நீங்கள் உங்களுக்கு கேள்வி. அதாவது அவரை யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா, அப்யூஸ் பண்ணுறாங்களா அப்படிலாம் இல்லை. அந்த ஸ்பாட்லைட் வந்து சர்ப்ரைஸ் இல்லை, ஓட்டு ஜெயிச்சா அது வந்து ஸ்பாட்லைட்டில் வருவார். அவர் ஏற்கனவே ஸ்பாட்லைட்டில் இருக்குவார். அவங்களுக்கு தெரியும் அஜித்தால் ஒரு விமான பயணத்தை மேற்கொள்ள முடியாது. நான் நேர்கொண்ட பார்வை படத்தில் நடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது அவர் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் வந்தார். எனக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே முடிஞ்சது. 2 நாள் இருங்க சார் நம்ம போனார். நான் 2 நாளாக தவிச்சிருந்தேன். பட் ஓகே, அப்போ தான் ரிசைன் பண்ணிட்டு நான் வந்திருந்தேங்கனால சரி பண்ணிடுவேன் சொல்லுவேன். 2 நாள் சார்ட்டர் ஃப்ளைட்டில் வந்தார். நானும் அவரும் சேர்ந்து வந்தோம், கூட தம்பிகள்லாம் வந்தாங்கலாம். அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஏன் சார்ட்டர் ஃப்ளைட்டில் வரணும் அப்படின்னு எனக்கு வந்து யூ நோ த காஸ்ட் எல்லாமே ஏன். ஆனால் அப்போ தான் வெளியில் வந்தால் பிச்சு பிடிவாங்க. நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ஆட்களுக்கே நீங்களாம் சொல்லி செல்ஃபி எடுக்க போகணும்னு சொல்லி அவர் மாதிரி ஆட்கள் வந்து கிரேஸ், அது வந்து ஒரு வெறி. இது அப்போ வந்து அவரால் ஒரு ஃப்ளைட்டுக்கு போக முடியாது, ஒரு ட்ரெயினுக்கு போக முடியாது, ஒரு பஸ்ஸுக்கு போக முடியாது. அவ்வளோ பெரிய கிரேஸ். வீட்டு வாசலே தவங்க கொடுக்குறாங்க. நேர்கொண்ட பார்வை நடித்த போது இவர் எந்த சூட்டில் தங்கியிருந்தாரோ அதுக்கு எதிரில் ஒரு சூட்டை பிடிச்சி ஒரு 10 ரசிகர் தங்கியிருக்காங்க. அவனுக்கு புக் பண்ணிடுறாங்க. உனக்கு என்ன தேவை, எனக்கு 503 நம்பர் கொடு அப்படின்னு. கதவை திறந்து பார்த்தா எதிராக 10 தலை அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி பார்த்தீங்க, புக் பண்ணால் வந்துட போகிறோம். அப்படி வந்து ஒரு வெறி கொண்ட ஃபேன் ஃபாலோயிங் அவருக்கு இருக்குது. அப்போ ஸ்பாட்லைட் வந்து எப்பயுமே இருக்குது. அதை தாண்டி என்ன செய்கிறாரு, குடும்பத்தை வந்து அவ்வளோ மதிக்கக்கூடியவராக. அவர் ஒய்ஃப்ட்ட ஃபோன் பேசும்போது நான் பக்கத்தில் இருந்திருக்கிறேன். ஷாலினி அண்ணிட்ட பேசும்போது நான் பக்கத்தில் இருந்திருக்கேன். அவர் எவ்வளவு லவ்வபுளாகவும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுவார் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுவார், அவ்வளோ லவ்வபுளாக பேசுவார். வார்த்தைக்கு முன்னாடி வார்த்தைக்கு பின்னாடி அவ்வளோ அப்படியே கொட்டிகிட்டு இருக்கும். புரியுங்களா? ஒரு டியரோ, ஒரு டார்லிங்கோ, லவ்வோ, அது வந்து ஒரு ஃபார்முலா இல்லாமல் அப்படி இருக்கும்.
அவர் வந்து அவ்வளோ சொல்லியிருக்காரு. நான் வந்து நானே கேள்வி பண்ணியிருக்கேன், என்ன தலைவரை உங்களுக்கு வந்து அண்ணினா அவ்வளோ பயமா அப்படின்னு. ஐயோ அவங்கள நான் மிஸ் பண்ணிடக்கூடாது, நான் அந்த பயம் எனக்கு. அவங்க மேலே எனக்கு பயம் இல்லை, அவங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. அவ்வளோ லவ்வபுள் ஒய்ஃப். நேர்கொண்ட பார்வை படம் எதுக்கு சார் பண்ணுறீங்கன்னு கேட்டபோது, என் பொண்ணு நாளைக்கு நீ என்ன பண்ண ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலன்னு கேட்டால், நான் காட்டுறதுக்கு ஒரு படம் வேணும் சார். மக்களுக்கு, ரசிகர்களுக்கு, தொண்டர்களுக்கு, அவங்க திருப்திக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேறு படம், அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குறதுக்கு ஒரு படம் வேணும் அப்படி. இதை மாதிரியான விஷயங்களும் சேர்ந்தே ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ இந்த நேர்கொண்ட பார்வை படம் வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகும் ஆகாதாங்கிற டவுட்லாம் அப்பயே இருந்துச்சு. சக்ஸஸ் ஆச்சுங்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த ரிஸ்க்கை எடுத்தார். அமிதாப் பச்சன் வந்து ரிட்டையர்ட் ஆகி 15 வருஷம் கழிச்சு இந்த ரிஸ்க் எடுத்தார். இவர் பீக்கில் இருக்கும்போது எடுக்கிறார். உங்களுக்கு புரியுங்களா? ஒரு ஃபாதர்லிஹுட் ஃபிலிம் அது. ஒரு வந்து அது ஒரு தத்துவ ரீதியான ஒரு படம். அந்த படத்தில் அவர் இப்போ பண்ண வேண்டியதில்லை. புரியுங்களா? சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் மாதிரியான ஒரு படத்தை வந்து இப்போ பண்ண வேண்டியதில்லை. அதை பண்ண அவர் வந்து அது அந்த குடும்பம், தன்னுடைய தனிப்பட்ட தாகம், இந்த புகழ்ச்சி எல்லாத்தையும் ரொம்ப வெல் பேலன்ஸ்டாக கொண்டு போகிறார் நினைக்கிறேன். இவ்வளோ பாப்புலாரிட்டி, இவ்வளோ ஸ்பாட்லைட் அது வந்து தள்ளி வச்சு இருக்கிற ஒருத்தர் வந்து அஜித் அவர்கள் சார். இந்த பக்கம் வந்து விஜய் அவர்கள் வந்து மக்களுக்காக நான் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறேன். இன்னைக்கு கூட அவரோட படம் டைட்டில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு சார், ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி சார் பார்க்குறீங்க? வந்து இந்த பக்கம் வேண்டான்னு இருக்கிற ஒருத்தர், இந்த பக்கம் வந்து அவரவருக்கு ஒரு ஸ்டைலு. ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன்னு ஒதுங்கி இருந்தவர், சரிங்களா? ஆனால் அவர் அரசியல் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. கமல்ஹாசன் அரசியலுக்கு வருவார்னு யாருமே எதிர்பார்க்கல. நாங்கள் அரசியலை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறோம்னு கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு அவருடைய பிறந்தநாள் விழாக்களில். ஆனால் கடைசியில் இவர் கட்சி ஆரம்பிக்கல, அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார். புரியுங்களா? ஒவ்வொருத்தருக்குமான டேஸ்ட் அப்படி. அது வந்து அஜித் வந்து என்றைக்குமே அரசியல் பக்கம் வரவர்கள். நானும் அவரும், நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், நானும் அவரும் தனிப்பட்ட முறையில் பேசும்போது நிறைய அரசியல் பேசியிருக்கோம். அது வந்து அக்கறையோட, கவலையோட கேட்டுக்கொண்ட விஷயங்கள், பேசிக்கொண்ட விஷயங்கள். அவருக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்குது. ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக சொல்ல, அவருடைய பப்ளிஷர் பண்ண, என்னுடைய அரசியல் சாமானிய மனிதர்களுடையது, நானும் அரசியல் செய்வேன். வாக்களிக்கும் போது நான் யாருக்கு ஓட்டு போடுறேங்கிற ஒரு அரசியல் இருக்குது. அப்படி தான் எல்லா காமன் மேனும் வெளிப்படுத்தணும். அப்படி தான் வெளிப்படுத்தணும். விஜய் வந்து இல்லை, ஒரு களம் வந்து காலியாக இருக்குது, ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டாம்னு நினைக்கிறாங்க, ரஜினியும் வரல, கமலும் ஈடுபடலை, அப்போ நம்ம வந்து ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டியிருக்கு. நமக்கு என்ன ஒரு பிரபலம் இருக்குது. கடைக்கோடி தமிழன் வரைக்கும் விஜய்னா எந்த விஜய் சொல்கிறீங்கன்னு கேட்க மாட்டேன், சரிங்களா? அப்போ வந்து இப்போ சூர்யாக்காவது எஸ்ஜே சூர்யான்னு ஒன்று வந்துருச்சு. அரசியலில் ஒரு எஸ்ஜி சூர்யா வந்துகிட்டு இருக்கிறாரு, நடிப்பில் ஒரு சூர்யா இருக்கிறாரு. அப்போ ஒரு எந்த சூர்யான்னு ஒரு குழப்பம் வரலாம். அப்போ வந்து எஸ்ஜே சூர்யான்னு நீங்கள் பிரித்து சொல்லிடு. நீங்கள் வெறும்னா சூர்யா வந்தாருன்னு சொல்லி சொன்னால் எந்த சூர்யான்னு கேட்டுருவாங்க, உங்களுக்கு புரியாது. அதனால் இப்போ வந்து எஸ்ஜே சூர்யா. அப்படி விஜய்க்கு இல்லை. விஜய்னா அஜித்னா அது ஒரு விஜய் தான், ஒரு அஜித் தான். அதில் வந்து எந்த விஜய் எந்த அஜித் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ இவ்வளோ கடைக்கோடி தமிழன் வரைக்குமான ரீச் இருக்கும்போது அதை நல்லபடியாக பயன்படுத்துவோம். கடைசி படம்னு அறிவிக்கிறார். வாழ்வா சாவா போராட்டம் தான். அவரே வந்து அந்த மாநாட்டில் அறிவிச்ச போது சாதாரணமாக அவருக்கு சம்பளம் வந்து 200 கோடி 300 கோடின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க, ஒரு 50 கோடின்னு வச்சுக்கோங்க. ஒரு பேக்ஸ் ஒரு பேருக்கு 50 கோடினா சாதாரண விஷயமா? ஒரு மாதத்துக்கு 5 கோடி, சரிங்களா? அப்போ அவ்வளோ வருமானத்தை விட்டு தூக்கி போட்டு போகிறார்ல. அப்போ அது ஒரு நல்ல முயற்சி தான். அது அரசியலுக்கு வரலாமல், நடிகர் வரலாமல், எல்லாருமே வர வேண்டியதான். இதே தனியாக பார்க்கணுன்றேன். இதனால் அதனால் இதெல்லாம் கிடையாது. நான் அறிந்த வகையில் கமல்ஹாசன் முதல்லையே கட்சி ஆரம்பிக்கிற பிளானில் இருந்திருந்தாருன்னு சொல்லியிருந்தா ரஜினி வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்க மாட்டார். அந்த யாருமே வரலையேங்கிற ஒரு ஏக்கத்தில் ரஜினி வர்றேன்றார். அதற்கப்புறம் கமல் வர்றாரு, அங்கங்கே போனோடனே சரி ஒரு ஃபில் ஆயிடுச்சு நம்பர், வேண்டாம்ப்பா அது நம்ம கேம்லன்னு விட்டுறாரு. விஜய் நினைக்கிறார் இன்னமும் வேக்குவம் இருக்குன்னு நினைக்கிறார், கிளம்புறங்கிறார். அப்போ அது வரவேற்கப்பட முடிச்சுன்னா அதில் நம்ம விமர்சனம் பண்ணுறது. அவர் விஜய் அரசியலுக்கு வருவது சரியா அப்படிங்கிறதுல நம்ம கடை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லோருமே அரசியலுக்கு வரலாம் போது, டாக்டர் வரலாம், இன்ஜினியர் வரலாம், வக்கீல் வரலாம், நடிகர் வரக்கூடாதா? எல்லாரும் வரலாம் சார். இப்போது சினிமா, அதுதான் சார் அடுத்த கேள்வி. இப்போ சினிமாலேருந்து அரசியல் வந்து சக்சீட் பண்ணவங்க, இப்போ எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், இவங்களாம் ஓரளவுக்கு வந்து ஓகே இது பாசிபிள். இந்த பக்கம் வந்து அதே மாதிரி இப்போ கமல் அவர்களாக இருக்கட்டும், ஒரு சிலர் வரேன்னு சொல்லிட்டு இப்போ ரஜினி அவர்களால் தவிர்க்க முடியாத வர முடியல. ஸோ இந்த பேலன்ஸ் வந்து எப்படி சார்? இந்த தமிழ்நாடு அரசியல் வந்து சினிமா சம்மந்தப்பட்டே அந்த ஜேர்னி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும், இப்போ விஜய் அவர்கள் வரைக்கும் வந்து அதை கண்டினியூ ஆகிட்டு இருக்கு சார். எப்படி சார்? சார், அரசியல் வேறு சினிமா வேறுங்கிற பால பாடம் அவர்களுக்கு தெரிந்திருக்கணும். சினிமாவில் ஒரு பாட்டில் பணக்காரன் ஆயிடலாம், ஒரு ஓட்டில் வந்து முதலமைச்சர் ஆயிடலாம், சரிங்களா? ஒரு படம் எடுக்கலாம், ஒரு ஓட்டில் ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிரம் படம் எடுக்கலாம். சினிமாவில் ரஜினி வந்து ஒரே பாட்டில் வந்து பணக்காரன் ஆயிடுவார். அதெல்லாம் வந்து சினிமா. ஒரே ஒரு ஆள் 20 பேர் அடிப்பார். நிஜத்தில் 2 பேர் சேர்ந்து ஒரு ஆளை காலி பண்ணி விட்ருவாங்க. அப்படிலாம் அடிக்க முடியாது. அப்போ அந்த நிஜம் வேறங்கிறதையும் சினிமா வேற முதல்ல துண்டாகணும். அண்ட் அரசியல் வந்து என்டையர்லி வேற கேம். நீங்கள் வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு ஜாலியாக ஹாப்பியாக சிரிச்சமானு இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு, லாலு பிரசாத் யாதவ், இது மாதிரி ஆட்கள்லாம் வந்து உங்களுக்கு வெளியில் வேறு மாதிரி தருவாங்க. உள்ள அவர்களுக்கு இன்னொரு முகம் உண்டு. அவங்க வந்து நான் பலமுறை சொன்னபோல அதே செல்லூர் ராஜு வந்து அழகிரியோட சொந்த மண்ணில் அழகிரி பீக்கில் இருக்கும்போது மதுரையில் வென்று காட்டினவர். அப்போ அரசியலில் கீழே மக்கள்கிட்ட லட்சக்கணக்கான ஓட்டை வாங்கி நிற்கிறது எப்படின்னு யோசிக்கணும். அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு ஈஸி கேம் கிடையாது. அப்போ அது ஒரு வேறு கேம். இதை வந்து திரு விஜய் அவர்கள் புரிந்து கொண்டாருன்னு சரி, அவ்வளோதான். அது வந்து அவர்கள் முடியாதுன்னு சொல்ல, மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு விஷயம். இப்போ சீமானுக்கோ, அன்புமணி ராமதாஸுக்கோ, வைகோக்கோ, மற்றவர்களுக்கோ இல்லாத ஒரு பெரிய அட்வான்டேஜ் விஜய்க்கு இருக்குது.
ராமதாஸ் எந்த கட்சி அப்படின்னு திருநெல்வேலி கன்னியாகுமரியில் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த பேரையோ சின்ன ஒத்த சொல்ல மாம்பழமா பம்பரமா யானையா இப்போ என்ன வச்சிருக்கிறாருன்னு தெரியலையே அவங்க குழம்பலாம் கொடையா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஆனால் இது விஜய்க்கு வந்து குழப்பமே கிடையாது. விஜய் கட்சினா வேற முடிஞ்சு வச்சுக்காது. அது வந்து ஒரே ரீச் எல்லாருக்கும் தெரியும். அப்பாவுக்கு பிள்ளைக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ அதுக்கு பேரே விஜய் கட்சி தான். அது வந்து தமிழக வெற்றி கழகம் கிடையாது. அது பேர் விஜய் கட்சி. அதுக்கு பேர் விஜயகாந்த் கட்சி, இதுக்கு பேர் விஜய் கட்சி. இவ்வளோதான். அந்த ரீச் தான் அவருடைய பெரிய பலம். அப்போ இது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுதா அப்படிங்கிறது அவருடைய நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் பொறுத்து. ஸோ ஓப்பனிங் நல்லாயிருக்கும். வடிவேல் படத்தை சொல்லுவாங்க, ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்குது, ஃபினிஷிங் அப்போ அது வந்து அதில் கேள்வி. அப்போ இவருக்கு வந்து ஒரு ஓப்பனிங்கில் மற்றவர்களுக்கெல்லாம் 1% சீமான் வந்து 1.5% ஓட்டோட ஆரம்பிக்கிறார். 1.5% ஃபர்ஸ்ட் வாங்குவார். இவர் வந்து ஒர்ஸ்ட் கேஸே 6% வாங்குவார். இந்த 1.5 வெர்சஸ் 6 தான் இவருக்கு சினிமா கொடுத்த பிரபல்யம். அதுக்கப்புறம் அவர் வந்து 6 வந்து 60 ஆக்குறாரா, 6 வந்து 1 ஆக்குறாராங்கிறது அவருடைய செயல்பாடை பொறுத்து. சார் இப்போது ஒரு பக்கம் சினிமாலேருந்து டேரெக்டாக அரசியலுக்கு வந்தவங்க சினிமாவில் இருந்துகிட்டே மறைமுகமாக வந்து ஒரு சில இதுக்கெல்லாம் குரல் கொடுக்குறது. இப்போ ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட் போட்டு எல்லாரும் ஒன்றா வந்து அந்த ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இப்போது சூர்யா அவர்கள் வந்து இப்போ நாம தான் மிக்சர் சாப்பிட்டுருக்கோன்ற மாதிரி ட்வீட் போட்டதாக இருக்கட்டும். செலக்டிவாக வந்து ஓகே நம்ம வந்து இதுக்கு மட்டும் குரல் கொடுப்போம் இந்த மாதிரி பீரியட். பொதுவாகவே டிஎம்கே கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா சினிமாக்காரங்களாம் அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா லீனிங் டுவர்ட்ஸ் டிஎம்கேவும் டிஎம்கே கண்டு ஒரு பயமும் டிஎம்கேயில் இருக்கக்கூடிய பல பிரபலங்கள் சினிமா துறைக்கு உள்ளேயே இருக்கிறதும் அவங்க வந்து இயக்குனராக, தயாரிப்பாளர் சங்கத்தில், நடிகர் சங்கத்தில், டிஸ்ட்ரிபியூஷனில் அண்ட் அவங்களே தயாரிப்பு நிறுவனமாக இது மாதிரிலாம் பல இடங்களில் இருக்கனால பேசாமல். ஏடிஎம்கேக்காரங்க ரொம்ப கம்மி. அதில் ஒருத்தர் 2 பேர் நீங்கள் பேர் சொல்லலாம். ஆனால் ஏடிஎம்கேக்காரங்க அதிகாரப்பூர்வ ஏடிஎம்கேக்காரங்களா நடிகர் சங்கத்திலையோ தயாரிப்பாளர் சங்கத்திலையோ இயக்குனர் சங்கத்திலையோ டிஸ்ட்ரிபியூஷன்லையோ அவங்களோட ரோல் ரொம்ப கம்மி. அவங்க வந்து ஒரு படம் தயாரித்தா கூட வேறு யாரோ பேர் போட்டு ஒரு பினாமி பேர் போட்டு சும்மா அவங்க ஃபைனான்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் திமுக தலைமை குடும்பத்தில் நேரடி குடும்பத்தினரே உள்ள இருக்கிறாங்க. சரிங்களா? திரு அழகிரி குடும்பத்திலேருந்து இருக்கிறாங்க, திரு ஸ்டாலின் குடும்பத்திலேருந்து இருக்கிறாங்க, அவங்க மருமகன் நண்பர்கள் இருக்கிறாங்க, ஒரு மகன் நண்பர்கள் இருக்கிறாங்க, அவர் இந்த மாதிரி நிறைய பேர் டைரெக்டாகவே இருக்கிறாங்க. அப்போ வந்து இதெல்லாம் உள்ளே தெரிஞ்சதுனால அந்த பிஸ்னஸ் கான்சிக்வன்சஸ் பார்த்துட்டு பொலிட்டிக்கல் கான்சிக்வன்சஸும் சேர்த்து பார்த்துட்டு டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது எல்லாருமே கொஞ்சம் அந்த மிச்சர் சமாச்சாரங்கள்லாம் ஓடும். ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது கொஞ்சம் அப்படி ஏறி அடிக்கலாம். அது ஒன்று பார்த்து அது ஜெயலலிதா இருக்கும்போது அது கொஞ்சம் வேறு மாதிரி. திரு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இப்போ அவரும் தன்னுடைய வேலையை காட்டினார்னு வச்சுக்கோங்க. அது வந்து விஜய் ஒரு படம் வரும்போது, சர்க்கார் படம் வரும்போது அவரும் நாங்கள் ஏடிஎம்கே தான் அப்படின்னு காட்டினார். பட் அரசியல்வாதிகள் எப்பயுமே அரசியல்வாதி அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை கூட நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. கம்யூனிஸ்ட்காக தானங்க அப்படின்னு நீங்கள் அண்டர் எஸ்டிமேட். அவங்களுக்கும் வீரியமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, சந்தர்ப்பங்கள் உண்டு. ஸோ அது இது டிஎம்கேக்கு லீனிங்கும் ஏடிஎம்கேனா ஒரு ஏறி பார்க்குறதும் மீடியாவில் உண்டு. அந்த மீடியாவில் சினிமாவும் சேரும். இப்போது பார்த்திபன் அவர்கள் வந்து வேங்கைவேல் பற்றி அந்த போலீஸ் வந்து டிலேடாக இது பண்ணியிருக்காங்க, பட் அவங்களுக்கும் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அப்புறம் வந்து அரசாங்கத்துக்கு நம்ம சைடு எடுக்கிறோமா இல்லையா அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் வந்து இது பண்ணி சொல்லியிருக்காரு சார். அது அந்த பார்த்திபனுடைய பேட்டி வந்து ஒரு வளைவு சொல்லி நெளிவோடு தான் போகுது. அது வந்து காங்கிரீட்டாக வந்து வேங்கைவேல நடந்திருக்கிறது வந்து அந்த செய்யப்பட்ட குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் வந்து தப்பாக குற்றஞ்சாட்டியிருக்கிறாங்க அப்படின்னும் சரியாக குற்றஞ்சாட்டியிருக்கிறாங்கன்னு சொல்ல. அவர் வந்து அப்படி போயிட்டு இப்படி போயிட்டு லாட் ஆயிடுது, ரொம்ப பழசாயிருது, ரொம்ப பழசாயிருது, ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒரு பிரச்சனை வந்து அப்படியே நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு தான் போகிறார். அதனால் அது பெருசாக நம்ம வந்து அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. வேங்கவேல் பற்றி நான் தனியாக சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய பேட்டியை கொடுத்துருக்கேன், நம்ம சாணக்கியால் போட்டோம், அதை பற்றி டீட்டெயில் பார்த்துக்கலாம். திரு பார்த்திபன் அவர்களுடைய கருத்து வந்து ஒரு நெளிவு சுழிவான கருத்து தானே தவிர ஒரு கான்கிரீட்டான கருத்தில் ஒரு சைடு எடுக்காத போது நம்ம அதில் என்னென்ன டீகோட் பண்ணுறதுக்கு நம்ம தேவையில்லை. இப்போது அதே மாதிரி திரும்ப ஏன் இவ்வளோ எதிர்த்து பண்ணுறோன்னா, கௌதம் மேனன் அவர்கள் வந்து நான் முதல்ல கௌதம்னு நான் பேர் வைக்க சொன்னாங்க, என்ன ஃபுல் நேம் வைக்க விடலை. அதுக்கப்புறம் வந்து கௌதம் மேனன், அப்புறம் கௌதம் வாசுதேவ் மேனன் வச்சப்போ அப்போ வந்து அந்த ஒரு நேர்காணலில் கேட்குறாங்க, அப்போ வந்து உங்களுக்கு அந்த மேனன்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் ஒரு பதில் சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து இந்த இப்போ ஜாதி ரிலேட்டடாக வரக்கூடிய படங்கள்லாம் வந்து 1890s பீரியடில் செட்டப் பண்ணி பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ அது ரிலவன்ஸான்னு கேட்டால் இப்போ இல்லை, இட் இஸ் நோ மோர் ரிக்வயர்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஜாதியை வந்து பேர்லேருந்து நீக்கிறேன் அப்படி நீக்குனா ஜாதியை ஒளிஞ்சிருங்கிறது ஒரு மூட நம்பிக்கை. சரிங்களா? அது ஒரு மூட நம்பிக்கை. அப்படிலாம் ஜாதி ஜாதி வந்து மனசுலேருந்து ஒழியணும், டைட்டிலேருந்து ஒழிகிறது இல்லை. சரிங்களா? ஜாதி ஒழியணும் அப்படின்னா மதம் ஒழிய வேண்டாமா? அதுவும் ஒழியணும்ல. ஜவாஹிருல்லா அப்படிங்கிற பேர்லேயே என்ன மதம்னு தெரியுதே. இனிகோ இருதயராஜ் அப்படின்னா என்ன மதம்னு தெரியுதே. குப்புசுவாமி அப்படின்னா என்ன மதம்னு தெரியுது. அப்போ அது பரவாயில்லையா? அப்போ எல்லாரும் அறிவழகன், அன்பழகன், தமிழழகன் பேர் வச்சு போயிட வேண்டியதானே? அப்போ அவர் தமிழர்னு அடையாளம் ஆயிடுது. அப்போ இன அடையாளம் பரவாயில்லையா? இன அடையாளம் ஓகேவா, மத அடையாளம் முக்கியமாக ஓகேவா, ஜாதி அடையாளம் ஓகேவா, எந்த அடையாளமாக இருக்கட்டும் அது வெறியாக மாறக்கூடாது. குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். புரியுங்களா? குலம் இருக்கும், குலத்தை வந்து தாழ்த்தியோ குலத்தை வந்து உயர்த்தியோ பேசக்கூடாது. இவ்வளோதான் அதில் பாயிண்ட். ஸோ வந்து இந்த பேரை நீக்கிட்டா போயிருங்கிறது இல்லை ஒன்று. ரெண்டாவது, கௌதம் வாசுதேவ் மேனன்கிறது அவருக்கு அவருடைய 1ஆம் கிளாஸ்லேருந்து அவங்க அப்பா வச்ச பேர். அவருடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, காலேஜ் சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயுமே அந்த பேர் தான் இருக்குது.
அப்போ இவங்க இந்த பேரை மாற்றி வைக்கிற பழக்கம் நமக்கு உண்டு. ரேவதி, ராதிகா எல்லாம் வந்து பாரதிராஜா வந்து டைட் பேராக வச்சு, அது மாதிரி நிறைய பேருக்கு நடிகர்கள்லாம் பேர் மாற்றி வைக்கிற பழக்கம் உண்டு. ரஜினிகாந்த் அது எல்லாமே நம்ம பேர் மாற்றி மாற்றி நம்ம நிறைய பேர் வைக்கிற பழக்கம் உண்டு. அப்போ வந்து என்ன ஒரு கேட்சியாக ஒன்று இருக்கட்டுங்கிறக்கா கௌதம் இருக்குது. அவருக்கு முதல் படங்கிறனால அந்த படத்தில் வந்து இல்லை சார் அப்படி தான் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. நான் அந்த முதல் பட டைரக்டர் நிறைய பேரோட பழகிருக்கேன். அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. முதல் பட டைரக்டரே கிட்டத்தட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் இருப்பார். அந்த முதல் படம் வந்து ரிலீஸ் ஆகி ஹிட்டாகிற வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். அவர் வந்து ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணால் சொல்லிக்கலாம். ஏடியிலே வந்து ஃபஸ்ட்டு சொல்லிக்கலாமே தவிர அவர் திரும்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். அவங்களுக்கு வந்து நடிகர்கள்ட்ட திட்டு வாங்கணும், தயாரிப்பாளர்கிட்ட திட்டு வாங்கணும், எல்லார்ட்டையும் ஏற்றி போய் அவங்க படம் முடிஞ்சால் போதும் இடத்துல இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவர் இருந்தவர் கௌதம் வாசுதேவ் மேனன் தான் போடணும், சண்டை பிடிக்கிற நிலைமையில் போட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் 4 படம் பண்ணி ஹிட் ஆனோடனே அவருடைய பழைய ஒரிஜினல் பேரை போட்டார். அவ்வளோதான். ஸோ வந்து அவர் திணிக்கலை. திடீர்னு வந்து இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய ஏர்லி டேஸில் ரங்கராஜ் தான் போட்டுட்டு இருந்தேன். நான் தினமலரில் வேலை பார்க்கும்போது தினமலர் ஆஃபீஸ்க்குள்ள 15 ரங்கராஜ் இருக்காங்க. புரியுங்களா? தினமலர் ஆஃபீஸ்க்குள்ள 15 ரங்கராஜ் அப்படின்னு ஃபோன் பண்ணாங்கன்னா எந்த ரங்கராஜ்னு கேட்பாங்க. அது என்னடா ஒரு பெரிய பாடாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பாண்டேங்கிற சேர்க்க ஆரம்பித்தேன். ஸோ நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பித்த பிறகு தான் நான் வந்து பாண்டேங்கிற சேர்க்க. அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஸோ அந்த பாண்டேங்கிறத போடணுங்கிறலாம் நோக்கம் கிடையாது. பாண்டேங்கிற இன்சிஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி மேனன்கிற அதெல்லாம் நோக்கமே இல்லை. அவருடைய பேர் வச்சாங்க. எங்கள் அப்பா எனக்கு வச்ச பேரில் நான் சேர்க்கல என்ன இருக்குது. திடீர்னு உடையில ஒருத்தர் வந்து நான் ராமசாமி நாயக்கர் அப்படின்னு பேர் வச்சேன்னு யோசிக்கலாம். அவர் முதல்ல வந்து ராமசாமி நாயக்கர் தான், அவ்வளோதான். அதில் குழப்பிக்கவில்லை. அதனால் கௌதம் வாசுதேவ் மேனன் பேர் வச்சது வந்து தப்பானா அதில் எந்த தப்புமே கிடையாது. அவருடைய விஷயம். அவர் என்ன சொல்கிறாருங்கிற பார்க்கணும். அவர் ஜாதி வெறியை தூண்டுறாரு அப்படின்னா அவர் பேரை வைக்காமல் ஜாதி வெறி தூண்டுறது தான். அதில் நீங்கள் பேர் வைக்கணும். திருநெல்வேலி நாங்குநேரில் வந்து ஒரு பையன் வெட்டினான். அந்த பையனுடைய பேருக்கு பின்னாடி ஜாதியாக போட்டிருக்கிறான். அந்த பையனுடைய உள்ள ஜாதி இருக்குது, பேரில் இல்லை. அப்போ அந்த பேரில் ஜாதியை தூக்கிட்டீங்க. இப்போ இங்கே வந்து போட்டுருவாங்க சீனிவாசா பிள்ளை தெருங்க, சீனிவாசா போட்டு ப்ராக்கெட்டில் பி போட்டுருவாங்க. பிள்ளை போட மாட்டாங்களாம். என்ன காமெடி. ஜிஎன் செட்டி தெருன்னா செட்டி போட மாட்டாங்களாம். கோபதி நாராயணன் அப்படி என்ன காமெடி. அப்படின்னா போயிருமா ஜாதி? இது என்ன உங்களுக்கு கணக்கு இருக்குது? அது வந்து அப்போ மதம் மட்டும் இருக்கலாமா? அப்போ வந்து இனம் மட்டும் இருக்கலாமா? அது சும்மா இவங்களா பண்ணிக்கிறது, அதுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை சார். இப்போ அதே மாதிரி அவர் சொல்லியிருக்கிறது வந்து இந்த படம் ஜாதி சம்மந்தப்பட்ட படங்கள் வந்து இப்போ நிறையா வந்து அது தேவையில்லாமல் இருக்குது, அது நாட் ரிலவெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதுக்கு சம்மந்தப்பட்டு. ஸோ அது ரிலவன்ஸ் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? அது தேவை நம்ம வந்து தேவையில்லைங்கிறதுலாம் சொல்ல முடியாதுங்க. அது படைப்பு சுதந்திரம் நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். காஷ்மீர் ஃபைல்ஸ் ஏன் கொண்டு வந்தீங்க? அது என்ன 2024 நடந்ததா? குஜராத் கோத்ரா பற்றி ஏன் கொண்டு வந்தீங்க? பாரத பிரதமரே ட்வீட் போடுறாரு அதை பற்றி. அந்த கோத்ரா சம்பவம் பற்றி ஏன் படம் பண்ணுறீங்க? இப்போ கங்கனா ரனாவத் எமர்ஜென்சி பற்றி ஏன் கொண்டு? எப்போ எமர்ஜென்சி போது அந்த அம்மா பிறக்கவே இல்லை. அந்த அம்மா பிறக்கவே இல்லாத ஒரு படத்தை ஏன் பண்ணுறீங்க? வரலாறை கொண்டு வரல தப்பு கிடையாதுங்க. வரலாறாக கொண்டு வரும். 20 படம் வேண்டாம்னு சொல்லுவீங்களா நீங்கள்? அது எம்ஜிஆர் கருணாநிதி பற்றி பேசுது, அது எதுக்கு தேவையில்லாமல் அதில் ஜெயலலிதா கேரக்டர் வரலாறாக பேசணும். இல்லைன்னா நீங்கள் வந்து சம்மந்தம்லாம் ஒன்றா பேசணும். இந்த செமி வரலாறு போட்டு வரலாறு திரிப்பு கூடாது. நான் சொல்லுவேன் ஜாதி இருக்கும், ஜாதி வெறி இருக்கக்கூடாது. அது மாதிரி வரலாறு இருக்கலாம், வரலாறில் கொஞ்சம் மிக இருக்கலாம். பொன்னியின் செல்வன் வந்து வரலாற்று புத்தகம் கிடையாது, வரலாற்று படம் கிடையாது. அதில் ஆழ்வார்க்கடியான்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சா அப்படின்னு வரலாற்றில் யாருக்குமே தெரியாது. ஆனால் இருக்கிற வரலாற்றை தழுவி இன்ஸ்பிரேஷன், புரியுதுங்களா உங்களுக்கு? இருக்கிற வரலாற்றை தழுவி ஒன்று பண்ணணும். அப்போ நீங்கள் ராஜராஜ சோழனுக்கு மேலே ராஜேந்திர சோழன் பேர் வைக்க முடியாது. சார் நான் வந்து வரலாறு கிடையாது, நான் என் சௌரியத்து பண்ணுறேன். ராஜேந்திர சோழன் அவருடைய மனைவி குந்தவின்னு வைக்க முடியாது. பாஸ் அவங்க சிஸ்டர் பாஸ் அடைஞ்சோம், புரியுங்களா? ஸோ ராஜேந்திர சோழனுக்கு அத்தை நீங்கள். அப்போ ராஜராஜ சோழனா ராஜேந்திர சோழனா சித்தி அத்தையா மானா பொண்டாட்டி, இதில் கிளாரிட்டி. அதான் வரலாறு. ஆனால் அதில் வந்து சம்பந்தமே இல்லாமல் ஒரு குந்தவை ஒரு வாழ்வார்க்கடியான ஒரு கேரக்டர் கொண்டுக்கலாம். அதுதான் கல்கி எடுத்தார். அந்த லிபரேஷன், அந்த படைப்பு சுதந்திரம். வரலாற்றை மாற்றாமல் ஆதித்த கரிகாலன் எப்படி கொல்லப்பட்டான்னு தெரியாது, சரிங்களா? அந்த படத்துலையும் அது கொண்டு வரப்படலை. பொன்னியின் செல்வன் எழுதின கல்கியும் அதை கொண்டு வரல. அந்த 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 கோட்டையில் வந்து மர்மமான முறையில் மரணிக்கிறான். இதுதான் வரலாறு. ஏன்னா அந்த வரலாறு இன்றைக்கி ஆதித்த கரிகாலன் யாரால் கொல்லப்பட்டான்னு தெரியல, நிறைய சஸ்பென்ஷன் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் அது வரலாற்றில் இவர் தான் கொண்டாருன்னு பதிவாகலை. அப்போ வரலாற்றை மாற்றாமல் திரிவு செய்யாமல் சொல்லணும், அவ்வளோதான். அப்போ நீங்கள் பழைய சம்பவங்கள் வேணுமா தாராளமாக கொண்டு வரலாம், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஜாதி கலவரங்கள், மத கலவரங்கள், கோவை குண்டுவெடிப்பு நீங்கள் எதனாலும் பண்ணுங்க, நல்ல பிரச்சனை. அதில் திரிவு இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அப்போ நான் வந்து திரு கௌதம் வாசுதேவனுடைய கருத்து அது வந்துச்சு, அப்புறம் எடிட் பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க. நான் வந்து அதில் உடன்படுறேன். அது வந்து அவருடைய கருத்துல முரண்படுறேன். படம் கொண்டு வரல எனக்கு ஒன்று. இப்போ வந்து மாரி செல்வராஜ் ஒரு படம் பண்ணிட்டாரு, ரஞ்சித் ஒரு படம் பண்ணிட்டாரு, இன்னொருத்தர், அது தப்பு கிடையாது. அதில் திரிவு இருக்கக்கூடாதுங்கிற மட்டும் தான் என்னோட பாயிண்ட். அதே மாதிரி பிஜேபி செஞ்ச சண்டைக்கு வரக்கூடாதுங்கிறது தான் பாயிண்ட். பிஜேபி அதாவது இப்போ என்ன இங்கே ட்ரெண்ட் ஓடுதுன்னு, ரைட் விங் ஆதரவாளர்கள் ஒரு வரலாற்று படத்தை கொண்டு வந்தாங்கன்னா சண்டை பிடிக்கிறது தப்பு. அது வந்து காஷ்மீரி ஃபைல்ஸாக இருந்தால் கூடாது, குஜராத் ரியாட்ஸாக இருந்தால் கூடாது, எமர்ஜென்சியாக இருந்தால் கூடாது. அதுவே வந்து ஜாதி கலவரம் பற்றி நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா ஒன்று பரவாயில்ல, மண்டக்காடு கலவரம் பற்றி இல்லாட்டி வேறு அதுனா வந்து பரவாயில்ல, அப்படி கிடையாது. நீங்கள் சொன்னாலும் வரலாறு தான், அவங்க சொன்னாலும் தான். அது மற்றவங்க இந்த மாதிரி பார்சியலாக போயிட்டு வச்சுன்னா அது வந்து அதான் தக்காளி சட்னி ரத்தங்கிறது தான். அவங்க பண்ணால் ரத்தம், நீங்கள் பண்ணால் தக்காளி சட்னி, அந்த பிஸ்னஸ். வரலாற்றுகளை பழைய சம்பவங்களை கிளறுவது தப்பு கிடையாது, அதை மாற்றாமல் கிளறணும், அவ்வளோதான் நம்ம.
சார் அகைன் திரும்ப சினிமாலேயே இன்னொரு விஷயம் வந்து இப்போது ஏதாவது ஒரு முக்கியமாக ஒரு ஸ்டேட்டில் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ போயிட்டுருக்குன்னா அதுக்கு டிவியேட் பண்ணுற மாதிரி ஏதாவது உடனே சினிமா சம்மந்தமாக ஏதாவது ஒன்று நடக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன். இப்போது சமீபத்தில் ஒரு 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 சினிமா ஈவெண்ட்டில் வந்து மிஸ்கின் அவர்கள் வந்து ரொம்ப ஆபாசமான கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து பேசினார். அப்போ அங்கே யாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. நான் பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. அவர் வந்து நான் ஒரு படைப்பாளி, எனக்கு ஒரு படைப்பு சுதந்திரம் இருக்குது, அல்குல்ங்கிற வார்த்தையெல்லாம் பழைய இதுலலாம் இல்லையா அங்கெல்லாம் கொண்டு வரார். எல்லாத்தையுமே நம்ம மோட்டிவ் பார்க்கணும், அவ்வளோதான். அந்த மோட்டிவ் வந்து சரியாக இல்லை. அந்த மோட்டிவ் வந்து ஏற்க முடியல. பின்னாடி ஒரு மன்னிப்பு கேட்குறாரு, ரொம்ப சாரின்றாரு, அப்புறமும் வந்து ஒரு பாதி சாரி கேட்குறாரு, அப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. அது தேவையில்லைன்ற. நீ வந்து இளையராஜா மேலே ஒரு பெரிய அன்பு, என்ன மனுஷன் இருந்தால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த இளையராஜான்னு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு அப்படியே அந்த ஒரு வார்த்தையை வந்து மாற்றும் போது அது வந்து டக்குன்னு வரும். அப்போ வந்து நம்ம கடவுளே சொல்கிறோம், முருகா உனக்கு கண்ணு தெரியலையான்னு உனக்குன்னு நம்ம கேட்குறோம். அது வந்து கடவுளை பார்த்து நம்ம முறையிடுறோம். அதில் தப்பு கிடையாது. அப்போ இளையராஜாவை ரசிக்கிறதா சொல்கிறார். இளையராஜாங்கிற ஒரு போதை தான் சொல்ல வர்றார். அது இப்படி தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாலியல் வன்புணர்ச்சி சீன் எடுக்கிறீங்க படத்தில், அப்போ வந்து நம்ம வந்து அந்த காலத்தை பார்த்துருப்போம்ல, அது அப்படி அப்படின்னு பாய்வார், டக்குன்னு வந்து அந்த அந்த தாவணி வந்து அப்படி ஃபேன் மேலே பறக்கும், அந்த ஃபேன் அப்படியே நிற்கும். அப்படியே ஜூம் அவுட் பண்ணி அங்கே போனீங்கன்னா ஒரு மானை வந்து ஒரு புலி வந்து அப்படி மேலே பாஞ்சு நிற்கும். அவ்வளோதான். அதை நீங்கள் வந்து ரசனையாக நல்லா ஆங்கிள் வச்சுட்டு இப்படி கையில் காலில் போட்டு இப்படி கொண்டு போயிட்டு வந்தீங்கன்னா அப்போ நீங்கள் எதை காட்ட விரும்புகிறீங்கிற ஒரு புரியுங்களா. நடிகர் சூர்யா நடித்த கஜினி படத்தில் பார்த்தீங்கன்னா சில கொலைகளை ரொம்ப குரூரமாக காட்டியிருப்பாங்க. அந்த ஹீரோயின் எல்லாம் தலையில் சுத்தியல் வச்சு அடிக்கிறது, அதில் பார்த்தீங்கன்னா சுத்தியல் வச்சு அடிக்கிற சீன் இருக்காது, சரிங்களா. அது வந்து ஜூம் அவுட்டில் இருக்கும். அந்த அம்மாவோட தலை மட்டும்தான் இருக்கும். அந்த தலை வந்து அப்படி ஆடி நிற்கும். பின்னாடி டிங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். அப்போ நமக்கு வந்து இந்த அடித்து ரத்தமாக செதறதுங்கிற மாதிரி காட்டலை. அப்போ அந்த ஃப்ரேமில் அந்த தலை மட்டும் அப்படி போயிட்டு இப்படி வரும்போது அந்த அடி பின்னாடி வந்து சத்தம் கேட்கும்போது நமக்கு வந்து அது புரிஞ்சுது. அப்போ நீங்கள் குரூரம் தான் அந்த வில்லனுடைய வீரியத்தை காட்டணும் நீங்கள் அப்போ செய்கிறீங்க. ஆனால் எப்படி செய்கிறீங்கிறாரு சினிமாக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணும் நம்ம யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. அவங்க அதுக்கு தான் மாஸ்டர்ஸே. நீங்கள் எல்லா கதையும் ரெண்டு தானே சார், ஒன்று பழிவாங்கல் இல்லாட்டி காதல் தானே. நீங்கள் டைட்டானிக்லேருந்து நம்ம காதல் படம் வரைக்கும் கரகாட்டக்கார வரைக்கும் எல்லாமே ஒரே படம் தானே. காதல் இல்லாட்டி பழிவாங்கல், முரட்டு காலை, இது எல்லாமே வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த படம் எடுத்தாலும் ரெண்டு சப்ஜெக்டில் பிரிச்சிருப்போம் நம்ம. அப்போ நீங்கள் எப்படி களமாடுறீங்கிறது தான் இருக்குது, ஹவு யூ டெல். அப்போ கதையோட திரைக்கதைக்கு தான் அந்த ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் ஒரு முக்கியத்துவம் வருது. அப்போ திரு மிஷ்கின் போன்றவர்கள் இதில் மாஸ்டர்ஸ். அவர் உலக புத்தகம் படித்தவர், உலக படம் பார்த்தவர், ஹீ நோஸ் ஹவு டு நெரேட். அப்போ அவர் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார், அது பொதுவெளி பண்ணால் ஏற்கக்கூடியதில்லை. நம்ம தமிழ்நாட்டில் தனிப்பட்ட பொருள் பேசும்போது எல்லா பிரபலங்களையும் அவன் சொல்கிற பழக்கம் இருக்குது. எல்லா பிரபலம் சினிமா பிரபலம் அரசியல்வாதிகள் எல்லாருமே அவன் வந்தான் அவெல்லாம் ஒரு ஆள் சொல்லும். அப்போ மேடையில் நான் அப்படி தான் சொல்லுவோம், நாங்கள் பேசும்போது சொல்ல முடியுமா? மேடைக்குன்னு ஒரு இது அவ்வளோதான். அந்த மேடைக்கு வந்து ஒரு நாகரிகம்லாம் நான் பண்ணுற புரோட்டோக்கால் இருக்குது. மேடை தான் தனிப்பட்டது தான். அதில் சேர்ந்து ஆஃப் த ரெக்கார்டு ஒன்று இருக்குல்ல, அப்போ ஆன் ரெக்கார்டு ஒன்று இருக்கணும்ல. அதை நான் அப்படி பேசுவேங்கிறதுலாம் அது வந்து இன்னொரு விஷயம் பாருங்கள். அவர் வந்து வெற்றிமாறனை பற்றி பேசினார்னு தப்பாக நினைக்க மாட்டாங்க. அந்த வெற்றிமாறன் இருக்கும்போது பேசுனது பேச்சுக்கு வெற்றிமாறன் 2வது நாள் ஒரு நிகழ்ச்சியில் கூப்பிட்றாரு, ஏன்னா அவர்களோட நண்பர்கள். ஆனால் இளையராஜா வந்து நண்பர்கள் கிடையாது, நீங்களே வியக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார், புரியுங்களா. அப்போ நான் வந்து நரேந்திர மோடியை வந்து நான் ரொம்ப ரசிக்கிறேன். என்ன மனுஷன்டா அவன்லாம், ஒரு மனுஷனாடா அப்படின்னு. அவர் பிரதமர், அதை நான் ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு பிடிக்குங்கிற சார், நான் நல்லா தானே சார் சொன்னேன், என்ன சொல்லணுங்கிற ஒரு கணக்கு. நீங்கள் கேமரா ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் பேசிக்கங்க, அதில் நம்ம கொண்டு குழப்பம் இல்லை. உங்கள் சம வயதுடையவர்கள்ட்ட பேசிக்கங்க, அதில் உங்கள் சம அந்தஸ்துடையவர்கள்ட்ட பேசி. அப்போ நம்ம வந்து அதில் விடுங்கப்பா, அதில் வேணாலும் சொல்லலாம். அவர் அதாவது ஏற்க முடியாட்டாலும் புரிந்து கொள்ள முடியும். அது இளையராஜாவுடைய உயரம் எல்லோருக்கும் தெரியும். அங்கே நீங்கள் முன்ன பின்ன ஒரு 4 வார்த்தையை பயன்படுத்தி போடும்போது வந்து அதுதான் விமர்சனத்துக்குள்ள. சார் அதே மாதிரி சினிமாலேருந்து விருப்பம் இல்லாமல் ஒரு சிலர் வந்து முதல்வர் வரைக்கும் ஆயிருக்காங்க. விருப்பம் இல்லாமல் இருந்து பட் சந்தர்ப்பம் சூழ்நிலை நான் உள்ளே வந்தேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு சில அஸ்ட்ராலஜர்ஸும் வந்து அஜித் அவர்கள் வந்து வர வாய்ப்பு இருக்குது, அவரோட சார்ட் சொல்லுது, கட்டம் வந்து அவர் வரதுக்கான அரசியலுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. அது பாசிபிளாக அவர் வந்து விருப்பம் இல்லாமல் பட் சிச்சுவேஷனால் ஃபோர்ஸ் பண்ணி வேறு வழி இல்லாமல் ஒரு அகெயின்ஸ்டாக ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அதனால் இன்னொரு ஒரு ஃபோர்ஸும் ஜென்ரேட் ஆகி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் எதாவது இருக்குது. நீங்கள் எனக்கு ஜாதகத்து மேலே நம்பிக்கை உண்டு, ஆனால் எனக்கு தெரியாது. சரிங்களா, நான் ஜாதகத்தை 100% நம்புவேன், அஸ்ட்ராலஜி உண்மை நம்புகிறேன், சயின்ஸுன்னு நம்புகிறேன், மேத்ஸு சயின்ஸு. ஆனால் அஜித் சாருடைய ஜாதகம்லாம் எனக்கு தெரியாது. அது வந்து அவருடைய என்ன ராசி என்ன நட்சத்திரம் தெரியாது, நான் அதெல்லாம் கேட்குறது கிடையாது. அவருக்கு அப்படி எழுதியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு 25 வருஷம் பத்திரிக்கையாளர் அனுபவத்தில் அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு ஒரு மெனக்கடல் வேணும். நான் வந்து விஜய் வந்து 2026 சிஎம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன்.
விஜய் வந்து 2026 எதிர்க்கட்சி தலைவரோட கிடையாதுன்னு சொல்லிட்டேன் இப்போ இருக்கிற நிலைமைக்கு. சரிங்களா? நாளைக்கு ஒரு கூட்டணி வச்சா நான் வேறு சொல்வேன். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ நமக்கு வந்து ஒரு கணக்கு எதை வச்சு சொல்கிறேன், அவர் தேர்தலை சந்திக்கிறது சொல்கிறேன், நமக்கு ஒரு கணக்கு இருக்குது. நம்ம ரஜினி என்ன ஆனார், கமல் என்ன ஆனார், விஜயகாந்த் என்னாரு, விஜய் என்ன, நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். அப்போ அதை வச்சு இந்த வண்டி எங்கே ஓடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து அஜித் சாருக்கு வந்து அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து மேஜிக்காலாம் நடக்காது. அது வந்து நீங்கள் திடீர் முதலமைச்சர் ஆகணுன்னு நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கணும். இப்போ வந்து ஓ பன்னீர்செல்வம் திடீர் முதலமைச்சர். சரிங்களா? முதல் நாள் வரைக்கும் மந்திரி அவர். சரிங்களா? இபிஎஸ் வந்து திடீர் முதலமைச்சர், முதல் நாள் வரைக்கும் ஒரு மந்திரி. சரிங்களா? உதயநிதி வந்து துணை முதலமைச்சர், முதல் நாள் வரைக்கும் ஒரு மந்திரி. அப்போ எம்எல்ஏவாக இருந்தால் தான் அமைச்சராக இருக்க முடியும், அமைச்சராக இருந்தால் தான் முதலமைச்சராக இருக்க முடியுங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ட்ராக்கே இல்லாமல் படக்குன்னு ஒரு படத்தில் விஜயகாந்த் வந்து முதலமைச்சர் ஆகலையே. புரியுங்களா? அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆனார், ஆனால் 3வது தேர்தலில் 2006, 2009, 2011 தான் ஆனார். அப்போ நம்ம வந்து என்ன பார்க்கணும், இப்போ அஜித் வந்து நாளைக்கு வராருன்னா அவருடைய இந்த வயசு, அவர் வந்து எங்கே என்ட்ரி ஆவார், எங்கே ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சபடி அனலிட்டிக்கலாக இல்லை, அஸ்ட்ராலஜிக்கலாக அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு அழுத்தம் இருக்க பாசிபிலிட்டி இருக்கா சார்? ஏன்னா ஒரு பக்கம் வந்து அவரே வந்து ஒரு ஸ்டேஜில் சொன்னார், எங்களை வற்புறுத்தி வர வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு வந்து அது அந்த காலம், அது 2 பேருமே தாண்டிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். திரு விஜயும் சரி, திரு அஜித்தும் சரி, அந்த அழுத்தங்களுக்கான உயரத்தை தாண்டிவிட்டார். கமல், ரஜினிலாம் வந்து அழுத்தத்தினால வரல. அவங்க வந்து அவங்கெல்லாம் வேறு இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. அதெல்லாம் இருந்தது உண்மை, எல்லாருக்கும் இருந்தது. அஜித் சொன்னது உண்மை தானே, விஜய் சொன்னதும் உண்மை தானே. அதில் வந்து ரெண்டுமே அவங்க வந்து போயஸ் கார்டனில் கொடநாட்டில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணதெல்லாம் உண்மை. இவங்க வந்து கலைஞர்கிட்ட அவர் சொன்னதெல்லாம் உண்மை. அதெல்லாம் நடந்தது வந்து உண்மை தான். அந்த காலம் வேறு, அன்றைய அவருடைய உயரம் வேறு. இந்த அவர்கள் அந்த உயரத்தெலாம் தாண்டிட்டாங்க. திமுகவும் அதிமுகவும் எல்லோருமே ரஜினியை கமலையும் புகழ்பாடிக்கிட்ட மாதிரி அஜித்தை புகழ்பாடிக்கிற இடத்துல தான் வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம வந்து ஒரு துபாயில் ரேஸில் ஜெயித்த போதும் சரி, இப்போ அவருக்கு பத்மா அவார்டு கிடைச்ச போதும் சரி, அக்ராஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் விஷ் பண்ணுறாங்க. அதனால் வந்து அவர் எல்லோருக்கும் நல்லவராக தான் ட்ரை பண்ணுறாரே தவிர அவங்க அழுத்தம் கொடுக்குற இடத்துல 2 பேருமே தாண்டிட்டாங்க. ஸோ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், நீங்கள் வந்து ரஜினி சார் வந்து ஒரு ட்ரீம் இன்டர்வியூ வந்து பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். ஸோ அந்த மாதிரி வந்து பை எனி சான்ஸ் இந்த ரேசிங் ரிலேட்டடாகவோ இல்லை இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பரபரப்பு போயிட்டுருக்கு, இந்த மாதிரி ரிலேட்டடில் அவரோட தாட்ஸை டேரெக்டாக கேட்குறதுக்கு ஏதாவது ஒரு நேர்காணல் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது? அதெல்லாம் இல்லாமல் என்ன முயற்சி பண்ணிட்டே தான் இருப்போம். ஆனால் அவங்க நீங்கள் பேட்டிங்கிறதே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய விருப்பம் தான், நம்ம கெஸ்ட்டோடைய விருப்பம் தான் எப்போயுமே பேட்டி. நம்ம கேட்டுட்டு தான் கேட்டே இருப்போம். ரஜினி சார்ட்ட கேட்போம், கமல் சார்ட்ட கேட்போம், எல்லாத்தையுமே கேட்போம். நம்ம வந்து ஒரு நண்பர் வந்து நம்ம மேலே ரொம்ப அக்கறையாக வந்து இவருக்கு ஏன் வந்து அரசியல்வாதிலாம் பேட்டி கொடுக்கலன்னு சொன்னார், அது அவங்க தான் கேட்கணும். புரியுங்களா? பயப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அரசியல் தலைவர், ஒரு அமைச்சர் பெருமானார் அவர் சொன்னார், பாண்டே நீங்கள்லாம் பக்கத்தில் தான் உட்காரணும், எதிரெல்லாம் உட்காரக்கூடாது, நம்மளால என்னை வந்து நீ பக்கத்தில் உட்கார வச்சுங்க, பி எ ஃப்ரெண்ட், டோன்ட் பி அன் இன்டர்வியூவர்ன்றார். அது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவ்வளோதான். அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது, அச்சமற்றவர்கள் வந்து நிற்கிறாங்க, அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேரம் மக்கள் வந்திருக்காங்க, ஸோ வராதவங்களாம் அச்சப்படுறான்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிற என்ன, கெஸ்ட்டு விரும்பினா தான் பேட்டி. அதங்க நீங்கள் கீப் ஆன் இன்சிஸ்டிங், யூ கேனாட் கம்பல் தம். புரியுங்களா? அப்போ வந்து நம்ம கட்டாயம் அஜித் சாரோட பேட்டி பண்ணணும், ரஜினி சாரோட பேட்டி பண்ணணும், கமல் சாரோட பேட்டி பண்ணணும், விஜய் சாரோட பேட்டி பண்ணணும். யாரோட பேட்டி பண்ண வேணும்? நான் ஒரு பத்திரிகையாளர் சார், தாராபுரம் ராமலிங்கம்னு ஒருத்தர், அப்போல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அந்த பேர். அவர் வந்து தாராபுரத்தில் இருக்கிறவர், ஒரு 26,000 கோடி ரூபாய்க்கு உள்ள அமெரிக்க பத்திரங்களை வச்சுருந்தாருன்னு ஒரு பெரிய நியூஸ் ஒன்று ஓடிச்சப்போ. அவர் வந்து சிதம்பரத்தோட தொடர்புபடுத்தி பேசி வச்சு நிறைய பாசிட்டிவ் நிறைய ஏகப்பட்ட செய்தி ஓடிச்சு. அவரை பேட்டி எடுக்கிறதுக்கு நான் சென்னையிலேருந்து தாராபுரம் கிளம்பி பேட்டி எடுத்தேன். அங்கே போய் தங்கி இருந்து பேட்டி திரும்பி வந்தேன். தாராபுரம் ராமலிங்கத்துக்கு ரங்கராஜ் பாண்டே என்ன சம்பந்தம்? இன்றைக்கி அந்த பேரே யாருக்கும் தெரியாது. நான் வந்து ஒரு செய்தியாளர், செய்தி எங்கே இருந்தாலும் நாங்கள் இருக்குன்னு நினைப்பேன். செய்தியை தெரிஞ்சுக்கணும், செய்தியை சொல்லணும், இவ்வளோதான். ஸோ அந்த அஜித்தா, விஜயா, ரஜினியா, கமலா, தாராபுரம் ராமலிங்கமா, எனக்கு எல்லாமே ஒன்று தான். நான் எதிரில் உட்காந்து பேட்டி எடுக்கணும், 4 விஷயத்தை வாங்கி மக்கள் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ கட்டாயம் அஜித் பேட்டி எதிர்பார்க்குறேன், எல்லா பெருமக்களுடைய பேட்டி எதிர்பார்க்குறேன். இதை பார்க்கக்கூடிய பெருமக்கள்லாம் பாண்டே ஒரு ஃபோன் பண்ணி பேட்டி கொடுத்தாங்கன்னா பரம சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் சார், உங்கள் டைம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.